கருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேத்துக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பிரசங்கி எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். தேங்க் வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 13வது 14வது வார்த்தை, பக்கம் நம்பர் 800வது பக்கம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம். வாசிக்கலாமா? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ. இன்னொரு அட்டை உத்து பார்க்கலாமா? ஒரு தடவை படித்தா மனசில் பதியாது. ஏன்னா எத்தனை முறை சொன்னாலும் பதியாத நாம ஒரு தடவை படிச்சுட்டா புரிஞ்சுக்குவோமா? இன்னொரு அட்டை அதை உத்து பார்க்கலாமே. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக அப்படின்னா கடைசியாய் சொல்வதை கேட்போமாக, ஒரு காரியத்தினுடைய முடிவை கேட்போமாக. என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அவர் சொல்ற, தேவனுக்கு பயப்படு, அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்திருக்கிற கடமை இதுதான். ஏன்? ஒவ்வொரு கிரியைக்கும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த வார்த்தையை எழுதினவர் யாரு? எப்பேற்பட்ட மனிதன் இதை சொல்றாரு? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 427வது பக்கம், 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வரையும் 13ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். 427வது பக்கம், சாலமோனை குறித்து. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழும்புவதில்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான பிரசங்கி புஸ்தகத்தை தேவ ஊழியக்காரனாய் இந்த பூமியில வாழ்ந்து சிறப்பாய் கர்த்தருடைய காரியங்களை செய்த சாலமோன் என்கிறவர் எழுதின பகுதி தான் இந்த பிரசங்கி புஸ்தகம். அவரை குறித்து தேவன் சொல்றார், உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடியும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னாடியும் எழும்புவதுக்கு இல்லை. நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஆயுசு காலத்தை கேட்கல, எதிரிகளுடைய பிராணனை கேட்கல. நீ கேட்டது ஜனத்தை ஆளுவதற்கு தேவையான ஞானத்தை நீ கேட்டதுனால உன் ஜெபம் எனக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அதனால உனக்கு கடற்கரை மனரத்தனையான அபிவிருத்தியான ஞானத்தை நான் கொடுத்துருக்கிறேன். உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் உன்னுடைய ஞானத்திற்கு ஒப்பான யாரும் வரப்போவது கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறேன்னு கர்த்தர் சாலமோனுக்கு வாக்கு கொடுத்தார். அருமையான தம்பி தங்கச்சி, அந்த ஞானம் பெற்ற சாலமோன் தான் இந்த பிரசங்கியில கடைசியாகன்னு எழுதுறார். அப்ப அவ்வளவு ஞானத்தினுடைய கடைசியாக அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் இப்போ வாசிக்கிறேன். காரியத்தின் கடைத்தொகை. ஒரு காரியத்தின் தொடக்க நிலை வேறு, ஒரு காரியத்தின் மைய நிலை வேறு, ஒரு காரியத்தின் முடிவு வருவதற்கு முன்பு இருக்கிற நிலை வேறு, ஒரு காரியத்தின் முடிவு நிலை வேறு. இப்போ இவர் சொல்றார், கடைத்தொகையை கேட்போமாக அப்படின்னா கடைசி காரியத்தை கொஞ்சம் கேளுங்களே அப்படின்னு சொல்றார். அவர் என்னெல்லாம் எழுதினாரு நீங்க பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் முழுசும் அவர் தான் எழுதினார்.
பிரசங்கி முழுதும் அவர் தான் எழுதினார். உன்னத பாட்டெல்லாம் அவர் தான் எழுதினார். அந்த ஞானத்தினால தான் அந்த அருமையான வேத பகுதிகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவை தேவனுக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது மனிதனுக்கு தேவை தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இதுதான் அவன் மேலே விழுந்திருக்கிற மிக பெரிதான ஒரு கடமை. இன்னைக்கு ஒரு வேளை கேள்வி கேட்கலாம், என்னுடைய கடமை என்ன பிரதர் ஊழியத்தில்? முதல்ல நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டியது உங்களுடைய கடமை. அவருடைய காரியங்களை கை கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன் இதை சொல்றாருன்னா, எல்லா கிரியைகளுக்கும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஒரு நாள் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். மறைவாய் பேசினதெல்லாம் ஒளிப்பீடத்தில் கர்த்தர் சொல்லுவாராம். காதோடு காது வச்சு பேசிக்கிட்ட ரகசியங்கள்லாம் ஒரு நாளைக்கு அம்பலத்தில் வெளியரங்கமாய் அது பேசப்படுமா. தேவனுக்கு மறைவான சிருஷ்டியும் ஒன்று கிடையாது, ரகசியமும் ஒன்று கிடையாது, மறைவானது என்று ஒன்றுமே கிடையாது. அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. கரெக்டாக சங்கீதக்காரர் சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கிறீர், நான் எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை பிடிக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, தேவனுக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சவுலை எல்லாரும் தேடுறாங்க, கர்த்தர் சொல்றாரு அவன் தளவாடங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கிறான், அங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு சொல்றார். அப்ப தேவன் நீ எந்த இடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை அவர் பார்க்கிற 7 கண்கள் உள்ள தேவனா இருக்கிறாரு. பாருங்கள், கர்த்தர் ஒரு முறை ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஆதாம் சொல்றான், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் பயந்து ஒளித்து கொண்டேன், நான் உம்முடைய பார்வைக்கு என்னை மறைத்து நான் ஒளித்து கொண்டேன் என்று சொன்னான். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த காலை வேளையில தேவனுக்கு பயப்படுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வார்த்தையில் 3 பகுதியை நான் பிரித்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்றாரு காரியத்தின் கடைத்தொகை. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கடைசி நாள் வரும். பாருங்களேன், வேதத்தில் சில மனிதர்கள் கடைசி நாளை எப்படி சொன்னார்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நிழலாட்டமாய் நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். யாக்கோப்பு முற்பிதாக்களின் 3வது பிதா. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோப்பு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அப்ப யாக்கோப்புக்கு ஒரு நாள் வந்துருச்சு, கடைசி நாள். அதனால தன்னுடைய 12 புத்திரரையும் கூப்பிட்டு சொல்றாரு, எல்லாரும் என்கிட்ட கூடி வாங்க, கடைசி நாளில் உங்களுக்கு என்ன நேரிடும் என்பதை நான் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறேன்னு 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு நிறுத்தி 12 பேருடைய வாழ்க்கையும் அப்பட்டமாக நடக்க போகிற காரியங்களை அவர் ஒளிவு மறைவில்லாமல் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்ப முற்பிதாக்களின் 3வது பிதாவுக்கும் ஒரு நாள் கடைசி நாள் வந்தது. அதே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் வந்து 24ஆவது வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 50ஆவது அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்து கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் இந்த எகிப்து தேசத்தில் பிரதம மந்திரியாய் அமர்ந்திருந்தாலும் இத்தனை 1000 லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரண நாள் உண்டு. நானும் கடைசி நாளில் வந்துட்டேன். நான் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிக்க போகிறேன். நீங்கள் கானான் தேசத்துக்கு போகும் பொழுது இந்த பூமியில் இருந்து என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி தன்னுடைய அடுத்த வாரிசுகளுக்கு அவன் சொல்லி வைத்துட்டு போவதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ யாக்கோப்புக்கும் கடைசி நாள் வந்தது, யோசேப்புக்கும் கடைசி நாள் வந்தது. 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் கொஞ்சம் வசனத்தை திருப்புவோம். வேதத்தில் எப்பேற்பட்ட மனிதர்களும் அந்த கடைசி நாட்களில் அவர்கள் பேசின சில வார்த்தைகளை நாம் இந்த காலை பொழுதில் தியானித்து விட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போனால் நல்லது. 23ஆம் அதிகாரம் பக்கம் 417வது பக்கம். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு
யாக்கோப்புடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாக்கின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், எப்படியெல்லாம் ஆடினவன், பாடினவன், யுத்தம் பண்ணினவன், பெலிஸ்தர்களை வீழ்த்தினவன், கோலியாத்தை வீழ்த்தினவன், 100 நுனித்தோல் கேட்டால் 200 நுனித்தோலை கொண்டு வந்தவன், அழகாய் தேவனை உயர்த்தினவன், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனவன், பல விதத்தில் அவனை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மனிதனுடைய ஓட்டம் இந்த உலகத்தில் முடிய போற ஒரு தருவாய் வந்தது. அவன் சொல்கிறான், தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். அருமையான தம்பி, சாலமோனுடைய கடைசி வார்த்தைகளை நம்ம பார்த்தோம், யாக்கோப்புடைய கடைசி வார்த்தைகளை பார்த்தோம், யோசேப்புடைய கடைசி வார்த்தைகளை பார்த்தோம், தாவீதோடைய கடைசி வார்த்தைகளை பார்த்தோம். இன்னும் ஏசையா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் வாசித்து பார்க்கலாம். ஏசையா தீர்க்கன், ஒரு தீர்க்கதரிசி, அவன் கடைசியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை முதல் ஆதியாகம ஏசையா 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லிட்டாரு. வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், மேலிருந்து வாசிக்கிறேன். 1வது வசனம் 2வது வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா யூதேயாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். பார்த்தவர் ஏசையா. எதை குறித்து? யூதேயா தேசத்தை குறித்தும் எருசலேமை குறித்தும் அவர் கண்ட தரிசனம், நேரடியாக பார்த்த விஷன். அந்த விஷன்ல அவர் என்ன பார்க்கிறாரு? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவருக்கு தெரியுது கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியின் மேலே ஸ்தாபிக்கப்படும் என்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் ஏசையா தீர்க்கதரிசியுடைய கண்களிலே காண்பித்தார். இன்னும் பாருங்களே, 2 அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை, சில வசனங்களை வாசிக்கலாம். கொஞ்சம் அப்படி வேதத்தை புரட்டினீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இப்படி வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த நாளும் அது மறக்காது. 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், கடைசி நாளில், பக்க நம்பர் 162வது பக்கம், அப்போஸ்தலர் 2:17, கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உலகத்திற்கும் ஒரு கடைசி நாள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, மத்தேயில கேட்குறாங்க 24, உலகத்திற்கு முடிவு எப்போ, உம்முடைய வருகை எப்பொழுது வரும், எப்பொழுது இந்த உலகத்திற்கு நீர் முடிவை கொண்டு வருவீர்? சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், மனுஷர்கள் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருவர் பட்டயத்தை ஓங்க பண்ணுவார்கள். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். சுவிசேஷம் கடைசி மனுஷனுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய வருகை வரும் என்று கர்த்தர் சொன்னார். இன்னும் பாருங்களே, பவுலடிகள் அழகா சொல்றாரு. சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். கொரிந்து சபைக்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 256வது பக்கம். வேகமா பக்கமெல்லாம் சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் எடுங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது, கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதும் பொழுது, கொரிந்தியர்களுக்கு அவர் எழுதும் பொழுது, கடைசியாக சகோதரரே. அப்ப எல்லாம் எழுதிட்டாரு. முன்னாடி நிறைய ஆகமம், 1 கொரிந்தியர் முழுசு எழுதினாரு, 2 கொரிந்தியர் எல்லாம் எழுதிட்டாரு. முடிக்க போறாரு. கொரிந்து சபையை விட்டு அவர் புறப்பட போறாரு. கொரிந்து பட்டணத்தை விட்டு அவர் புறப்பட போறார். கொரிந்தியர் மக்களை விட்டு அவர் புறப்பட்டு பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காய் அவர் லக்கை நோக்கி ஓட போறாரு. அடுத்த ஊழியத்திற்கு அவர் புறப்பட்டு போகணும். அப்ப கடைசியாக ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. இந்த உலகத்தில் கூட கேட்பாங்க, அவர் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன சொன்னார்? மனைவியே, கணவன் 2 பேரும் பிரிந்தாங்கன்னு வச்சுங்களேன், கேட்பாங்க, கணவர் கடைசியில் ஏதாவது சொல்லிட்டு போனாரா? உனக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? எனக்கு ஏதாவது சொன்னாரா? உனக்கு ஏதாவது சொன்னாரா? சொத்து பத்தெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு போனாரா? கடன்லாம் வாங்கினதை சொல்லாரா? கடைசியில் என்ன சொன்னார்? ரொம்ப முக்கியமான வேலிட்டியான வேர்டு, கடைசி கடைசி கடைசி. கொரிந்து சபைக்கு பவுல் கடைசியாக சொல்றாரு, நமக்குள்ள ஒரு வேளை அது தொடும்படியாக இருக்கட்டும், சந்தோஷமா இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி இருங்க, துக்கமா இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் முகத்தை எப்படி வச்சிருக்கிறது? துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்துக்கிட்டே இருக்கிறது. காலையில இருந்து இரவு வரையும் முகத்தை நம்ம என்ன செய்யறது? துக்கமுள்ளவர்களாய் வைத்திருக்க கூடாது. சபைக்கு எழுதுறாரு, எப்போதும் சந்தோஷமா இருங்கள். அடுத்து பாருங்களே, எப்படி இருங்க? நற்சீர் பொருந்துங்கள், நல்ல காரியங்களை செய்து பொருந்துங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்க. நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னா நல்லதையே செய்யுங்க, நல்லதையே யோசிங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதிலேயே நடங்க, நல்ல காரியம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அடுத்து அவர் எழுதுறாரு, ஆறுதல் அடைங்க, எல்லாத்துலையும் பதட்டத்தோடையே இருக்காதீங்க.
உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனால ஆறுதல் உள்ளவர்களாய், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருங்க. அடுத்து ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தாலும் 4 பேருடைய சிந்தையும் ஒன்றையே சிந்திக்கட்டும், ஒன்றையே பேசட்டும், ஒன்றையே யோசிக்கட்டும், ஒன்றையே செய்யட்டும். நீங்க எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தை. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே பல சிந்தை இருந்தாலும் எப்படி? வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசு எப்படி சிந்தித்தாரோ, பிதாவுக்கு பிரியமாய் இருப்பதை சிந்தித்தார், பிதா சொல்வதை செய்ய சிந்தித்தார், பிதா காட்டுகிற பாதையில போக சிந்தித்தார், வந்த வேலையை செய்து முடிப்பதே அவருடைய சிந்தனையாக இருந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த சிந்தை தான் நம்முடைய சிந்தையா இருக்கணும். பாருங்களேன், வேதம் சொல்லுது ஏக சிந்தை. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தா, 5 பேர் இருந்தா, 2 பேர் இருந்தா, 2 பேருக்குள்ளேயும் ஒரே சிந்தை இருக்கணுங்க, ஒரே நினைவு இருக்கணுங்க, ஒரே உணர்வு இருக்குங்க, ஒன்றையே பேசணுங்க, ஒன்றையே நினைக்கணுங்க, ஒன்றையே யோசிக்கணுங்க, ஒன்றையே நீங்க செய்யணுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிற ஏக சிந்தை, ஏக மனதான சிந்தை. அடுத்து பாருங்க, சமாதானமா இருங்க. உங்க 2 பேத்துக்குள்ள சமாதானம் இல்லாட்டி நீங்க எப்படிங்க உலகத்துக்குள்ள சமாதானமா இருக்க முடியும்? ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் இருந்தா, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருந்தா, மற்றவங்களோடு நம்ம எப்படி சமாதானமா இருக்க முடியும்? வேதம் சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் இருக்கிறார். அப்ப ஏசப்பா சமாதானம் உள்ள தேவன், அவருக்கு பேரே சமாதான பிரபு. அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும் தெரியுமா? கடைசியாக சொல்றாரு, சமாதானமா இருங்க. அடுத்து பாருங்களேன், சொல்றாரு அப்படியே, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமான தேவன் உங்களோடு இருப்பாரு? மேல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன். தேவன் யாரு? அன்பு நிறைந்தவர். தேவன் யாரு? சமாதான காரணர். அவர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா? உங்களோடு கூட இருப்பாரு. அப்ப வீட்டுக்குள்ள சமாதானம் இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. வீட்டுக்குள்ள ஏக சிந்தை இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு. வீட்டுக்குள்ள நற்சீர் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு. வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கணுங்க. வேதம் சொல்லுது, என் ஜெப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீடுமே மகிழ்ச்சியான ஒரு வீடுங்க. இங்க துக்கமே கிடையாது, துக்கத்தை கொண்டு வரக்கூடிய இடமும் அல்ல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பையும், துயரத்துக்கு பதிலாக இதோ மகிழ்ச்சியும் அவர் கொடுக்கிற தேவன். அதே பவுலடிகள் எபேசு சபைக்கு எப்படி எழுதுறாரு பாருங்க. இங்க கொரிந்து சபைக்கு அப்படி எழுதினாரு. எபேசு சபைக்கு 6ஆம் அதிகாரம் 10 அந்த சபையை போய் முடிக்கிறப்ப அவர் எழுதுகிற வார்த்தை, தேங்க்யூ, 269வது பக்கம் வாசி தம்பி. எபேசியர் 6:10. கடைசியாக அங்க கொரிந்தியருக்கும் சொன்னாரு, ஆனா வேற சொன்னார். எபேசுக்கு வரும்பொழுது வேற சொல்றார். அப்போ ஒவ்வொரு சபைக்கும் கடைசியாக கடைசியாகன்னு சொல்லி வெவ்வேறு ஆழமான சத்தியத்தை சொல்றாரு. அப்ப கொரிந்து சபைக்கு என்ன தேவை? சந்தோஷம் தேவை, நற்சீர் தேவை, ஆறுதல் தேவை, ஏக சிந்தை தேவை, சமாதானம் தேவை. ஆனா எபேசு சபைக்கு என்ன தேவை? கடைசியாக 10வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். ஏன் கர்த்தரில் நீங்க பலப்படணும்? ஏன் அவருடைய சத்துவத்தில் நீங்க பலப்படணும்? அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, இங்கதான் அவர் எழுதுறாரு, பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க. அவன் யார் தெரியுமா? தந்திரவாதி. பிசாசை பத்தி நீங்க வேதத்துல கவனமா படிச்சு பார்த்தா அவன் தந்திரம் உள்ளவன். ஏவாள தந்திரமா ஏமாத்தன பத்தியா வேதம் சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி நீங்கள் செய்தீர்களே. அவன் யாரை விழுங்கலாமோ, பாத்தீங்களா? அவன் திங்கலாம்னு வரலங்க, விழுங்கலான்னு சுத்திக்கிட்டே அலையிறான். இந்த உலகத்துல ரோசமே இல்லாத ஒருத்தன் யார் தெரியுமா? பிசாசுதான். நீ எத்தனை முறை அவனை அடிச்சு கட்டி துரத்துனாலும் அவன் காலையில உங்க வீட்டு வாசல்ல தொங்க போட்டுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். எப்படாது வழியை திறக்காதா, வாசல் திறக்காதா, வெறுமையா இருக்காதா, அமைதியா இருக்க மாட்டாங்களா, சண்டை போட மாட்டாங்களா, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வாசல் திறந்தா உள்ள போயிடலாமேன்னு உங்களை எப்படியாவது விழுங்க அவன் வகை தேடி கொண்டு சுற்றி திரிகிறான். அதனால அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எப்ப போவான்? பக்கத்தில் சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும். வீட்டுக்காரரோட என்ன எதிர்த்து நிற்கிறோம், மனைவியோடு என்ன எதிர்த்து நிற்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க
எவ்வளவுலாம் எதிர்த்து நம்ம நிற்கிறோம். ஆனால் எதிர்க்க வேண்டிய ஆளுகிட்ட எதுக்காம மனுஷனோட நம்ம எதிர்த்து பிரயோஜனமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு எதிரி பிசாசு மட்டும்தான். மனிதர்கள் நமக்கு எதிரி கிடையாது. அந்த பிசாசு அவர்களுக்குள்ளே போய் தான் நம்மளை தொந்தரப்படுத்துதே ஒழிய மனிதர்கள் எல்லாரையும் கர்த்தர் நல்லவராக படைச்சார். ஆனால் அவர்களோ செம்மையான வழியை விட்டு வேறு வழியை தெரிந்து கொண்டார்கள். ஏன் சபைக்கு எபேசு சபைக்கு எழுதுறாரு, சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படணும். ஏன்னா கடைசி கொடிய காலங்கள் வருகிறது. அப்படியே அவர் எழுதிக்கிட்டே போறார். அடுத்து பாருங்களே, பிலிப்பு சபைக்கு அவர் கடைசியா என்ன எழுதுறாரு? பிலிப்புக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். அடுத்த பக்கத்திலே இருக்குது, 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், பக்க நம்பர் 273வது பக்கம். வாசிக்கலாமா? கடைசியாக சகோதரர். என்னங்க ஆச்சரியமா இல்லையா? கொரிந்துக்கும் கடைசியாக சொல்றாரு, எபேசுக்கும் கடைசியாக சொல்றாரு, பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு கடைசியா சொல்றார். அப்ப நமக்கும் கர்த்தர் கடைசியா சொல்றார், தம்பி உங்களுக்கும் நான் கடைசியா சொல்றேன்ப்பா, இந்த வாரத்தில் கடைசியா நான் உங்களோடு சொல்ற காரியம். அப்ப மாரம்பாடி சபைக்கு சொல்றாரு, லைவ்ல இருக்கிற எல்லாருக்கும் கடைசியா கர்த்தர் சொல்றாரு. சில பேர் போறப்ப சொல்லிட்டு போவாங்க வீட்டை விட்டு, நல்லா கவனிச்சுக்க, கடைசியா சொல்றேன், ஜன்னலை திறந்து போட்டுறாத, கதவை திறந்து போட்டுறாத, பீரோவில் திறந்து போட்டுறாத, சர்டிஃபிகேட் இங்கே கிடக்கு, அங்கே பைக்கு சாவி ஏடு, அது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? நீங்களும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு சொல்லுவீங்க? எத்தனை முறை சொன்னாலும் கவனிக்காதவங்களுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க. சொன்னோடனே செய்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரியும். சில பேர் தெரியும், பார்க்க வேண்டிய அவசியம். நான் ஆலயத்தை விட்டு போகிறப்ப அந்த கதவை பாரு, இந்த கதவை பாரு, ஜன்னலை பாரு, கொக்கியை பாரு, லைட் ஆஃப் பண்ணியிருக்கா, சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா, எல்லாம் இழுத்து பார்த்தியா, பார்த்துட்டீங்கயாம்பாங்க. இல்லை இழுத்து பார்த்தியா, அத்தனையும் பார்த்துட்டு வீட்டுக்கு எனக்கு போய் வீட்டில் மனசை தூக்கமே வராது. வந்து பார்த்தா ஏதாவது ஒரு கதவு திறந்து கிடக்கு. நான் சொல்லுவேன், எத்தனை முறை சொன்னேன், கடைசியில் ஒரு கதவை திறந்து விட்டு போயிட்டாங்களே, ஒரு கதவு மட்டும் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்தோம் கடைசியில் பார்த்தோம், அப்புறம் பார்த்தோம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, அப்புறம் பார்த்தோம். ஏன்னா எத்தனை முறை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கரெக்டாக இருக்குன்னு நினைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குதுங்க. நம்ம சரியாகத்தான் ஓடுறோம்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்குள்ள எங்கேயோ ஒரு இர்ரெகுலர் இருக்குதுங்க. அதனால தான் ஆவியானவர் கடைசியில் கடிந்து கொள்றாரு, நீ தேவனுக்கு பயப்படு. நீ தேவனுக்கு பயப்படாததுல உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கு. எத்தனையோ விதத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியத்தை துணிந்து நம்ம செஞ்சிடறாங்க. பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், இது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் திராசில் தூக்கி பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே பக்கத்தில் சொல்லுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. நம்ம எதை சிந்திக்கிறோம்? நம்ம சிந்தனை எல்லாம் இம்மைக்காகவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இன்னைக்கு எப்படி நம்முடைய நேரத்தை செலவு செய்யலாம். பாருங்க, பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுறாரு, ஒழுக்கத்தை சிந்திச்சு கொண்டே இரு, புண்ணியத்தை சிந்திச்சு கொண்டே இரு, நற்கீர்த்தியை சிந்திச்சு கொண்டே இரு. பாருங்க, நீதியுள்ளவைகளை சிந்தித்து கொண்டே இரு, கற்புள்ளவைகளை சிந்தித்து கொண்டே இரு, அன்புள்ளவைகளை சிந்தித்து கொண்டே இரு, நற்கீர்த்தி உள்ளவைகளை சிந்தித்து கொண்டே இரு, புண்ணியத்தை நீ சிந்தித்து கொண்டே இரு, புகழ்ச்சியை நீ சிந்தித்து கொண்டே இரு. இவைகளைத்தான் நீ செய்யணுங்கிறார். அப்ப பிலிப்பு சபைக்கு ஒரு மாதிரி கடைசியில் சொல்றாரு, எபேசு சபைக்கு ஒரு மாதிரி கடைசியில் சொல்றாரு, கொரிந்து சபைக்கு ஒரு மாதிரி கடைசியில் சொல்றாரு. இன்னும் தெசலோனிக்கர் சபைக்கு என்ன சொல்றாரு? 2 தெசலோனிக்கர் புஸ்தகம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட், பக்க நம்பர் 284, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடைசியாக, ஹலோ பார்க்குறீங்களா? என்ன பிரதர் நீ கடைசினே சொல்லி பயமா இருக்கா செய்தி கேட்குறப்ப? ஒருவேளை இது நமக்கு கடைசியாக இருக்குமோ? எத்தனை கேள்வி இருக்குது தெரியுமா? இதில் பேசுகிறவர் கடைசியாக இருக்குமோ, கேட்கறதுக்கு நமக்கு கடைசியாக இருக்குமோ, அல்லது ஆண்டவர் வந்துருவாரோ? எல்லாமே இருக்குதுங்க, யாருக்கு தெரியும்? எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் வந்தால் நமக்கு இதுதான் கடைசி நாள். அருமையானவர்களே, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரவி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரவி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் இருந்து நாங்கள் விடுவிக்கும்படிக்கு படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கடைசியாக சொல்றாரு, எங்களுக்காக கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, வேண்டிக் கொள்ளுங்க. எங்கள் மூலியமாய் கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுகிறது, அது எல்லாரிடத்திலும் போகும்படி பிரசங்கிக்கும்படி நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள்
விடுவிக்கும்படி. பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் யார் இருக்காங்களா? துர்க்குணர் இருக்கிறாங்க, பொல்லாதவர்கள் இருக்காங்க, ஊழியத்துக்கு விரோதமானவங்க இருக்காங்க, வசனத்துக்கு விரோதமானவங்க இருக்காங்க, சபைக்கு விரோதமானவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ கொடிய மனிதர்கள் இருக்காங்க. பவுல் சொல்றா, நான் பலமுறை உங்களிடத்தில் வர யோசனையாயிருந்தேன், சாத்தானோ என்னை தடை பண்ணினான், எனக்குள்ளே எங்களுக்குள்ளே பழகினவர்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லி அவர் நிறைய உடன் ஊழியத்தில் இருக்கிறவங்களை அவர் எழுதிக்கிட்டே போறார். இந்த நிருபத்தை கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் அந்த மனிதன் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக பட்ட பாடுகளை பார்க்க முடியும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னும் பாருங்களேன், வேதத்தில் நம்முடைய கடமையை நம்ம அநேக இடத்துல அல்லல் தட்டிடுறோம். மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ கடைசியில் என்னன்னு பார்த்துட்டோம். நம்முடைய கடமை என்ன? நம்ம செய்ய வேண்டிய நிறைய கடமை இருக்குது. மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனமண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்பா அம்மாவை கடைசி காலத்தில் உனக்கு எவ்வளவு வேணும்? கொற்பான் என்னும் காணிக்கை, காணிக்கை மாதிரி கொடுத்துட்றேன், ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துட்றேன், நீ போய் அநாத விடுதியில் இருந்துக்க அல்லது யார் வீட்லையாவது இருந்துக்க, மாதம் மாதம் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் பாருங்கள், ஒரு பிள்ளையை பெற்றவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க, 4 பிள்ளையை பெற்றவங்க பாடு பெரும்பாடு. நீ ஒரு மாதம் வச்சுக்க, நீ ஒரு மாதம் வச்சுக்க, அந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் சேர்த்து போயிட்டு அவன் அண்ணன் தம்பிக்கு போகணும்னா என்ன ஆச்சு? இன்னும் வந்து கூட்டிகிட்டு போகல. இதெல்லாம் என்னது கடைசி காலத்தில்? இதான் கடமையா? கர்த்தர் கேட்குறாரு, தாயின் தகப்பனை கனம் பண்ணாமல் வெறும் காசை கொடுத்துட்டா போதுமா? அவங்கள கனம் பண்ண வேண்டாமா? வேத 10 கட்டில் ஒரு கட்டில் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தாயின் தகப்பனை தூசிக்கிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம எவ்வளவு கனம் பண்ணி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும், அது கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நம்ம அதில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய கடமையை நம்ம மீறி இருக்கிறோம், தேவனிடத்தில் நம்ம சாக்கு சொல்லவே முடியாது. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாய் தகப்பனை நம்ம எவ்வளோ கனம் பண்ணி இருக்கிறோம். உங்களை பெற்றெடுத்து வளர்த்ததை போல, பாலூட்டி சீராட்டி அவர்கள் வளர்த்ததை போல இங்கேயும் வசனத்தை சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை உத்தரவாதம் செலுத்தி உங்களை பெற்றெடுத்ததை போல ஆவிக்குரிய கர்ப்பத்தில் உங்களை பெற்றெடுத்து வளர்த்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யாத பட்சத்தில் தேவனிடத்தில் நம்ம கணக்கு கொடுக்கணும். அது காணிக்கையினால் நிவர்த்தி செய்ய முடியாது. ஏதோ ரோட்டில் எழுதிக்கிற காணிக்கை மாதிரி காணிக்கையை கொடுத்துட்டு அவர் சந்தோஷப்பட்டு வர, காணிக்கைக்காகவா ஒரு உறவு, காணிக்கைக்காகவா ஒரு ஊழியம்? கிடையவே கிடையாது. காணிக்கையை வைத்து எதையும் சாதிக்க முடியாது. ஆண்டவர் அது மேலே விருப்பம் கொள்றவர். உங்கள் வெள்ளி பொண்ணு எனக்கு எதுக்குங்கிறார்? உங்களுடைய வெள்ளி பொண்ணை வச்சு நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. முதல்ல கீழ்ப்படிதல் தான் உத்தமம். அப்போ கடமைன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் பூமியில் பிறந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. உடன் பிறந்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்குது, பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்குது, மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. அதை அவர் அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:3. சில வசனங்களை கொஞ்சம் நேரம் ஆனால் பரவாயில்லை, தயவுசெய்து பாருங்கள். எல்லாரும் வசனத்தை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 7:3. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசனத்தை வாசிப்போம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கொற்பான் காணிக்கையை கொடுக்க கடவன், அப்படியே எழுதியிருக்கு. கடமையை, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு புருஷர்களே, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அடுத்து அப்படியே மனைவி தன் புருஷனுக்கு, ஆமேன், மனைவிகளுக்கு கடமை இருக்குதுங்க. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. கல்யாணம் முடிக்கிற மட்டும் ஓ முகத்தை தவிர வேறு முகத்தை பார்க்க மாட்டேன், இன்பத்திலையும் துன்பத்திலையும் நோயிலையும் நொடியிலையும் மரண பரியந்தமும். கடைசி அவங்க சொல்றது மரண, அதுக்கு மேல இந்த பூமியில தான் கணவன் மனைவி. பரலோகத்தில் போய் நீ உன் மனைவின்னு சொல்ல முடியாது. இந்த உறவு இந்த இந்த பந்தம் இங்கே முறிஞ்சிருது, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீ அங்கேயும் போய் மனைவியை வாடி போட்டின்னு விரட்டி உருட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே போனால் நீ ஒரு ஸ்தலம், அவங்க ஒரு ஸ்தலம், அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்க. இந்த உறவெல்லாம் இந்த பூமியில் மட்டும்தான். நீங்கள் அந்த அறிக்கையில் நல்லா கவனிச்சிங்களா? மரண பரியந்தமும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், அவ்வளோதான். மரணம் வந்துட்டா நீ யாரோ அவங்க யாரோ, அங்கே போய் பார்க்கவே முடியாது. அங்கே போய் யாகப்பன் சுதாவை பார்க்க முடியாது, சுதா யாகப்பனை பார்க்க முடியாது, ஆரிதாஸ் ஜோஸ்பினோ எல்லாரும் பேரையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அவங்க போனால் அவங்க வேற ஒரு, அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த உறவு உலகத்திலே சொல்லிட்டேன், எல்லா உறவும்
வீட்டு வரையும், கடைசி ரோட்டு வரையும் மனைவி, அத்தோட முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஒன்றுமில்லாத இந்த உலகத்துக்கு என்ன பாடுபட்டு கிடக்கிற, ராத்திரியும் பகலும் பூமியவே பார்த்துக்கிட்டு அலையிறோம். இங்கே என்ன கிடைக்கும், இங்கே என்ன கிடைக்கும், என்ன சம்பாதிக்கலாம். ஒரு நாள் இதெல்லாம் மொத்தமாக விட்டுட்டு எங்கே தான் போகணும்? மேலே தான் அங்கே போகணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு அழகா பவுலடியில் எழுதிட்டார். அங்கிருந்து கர்த்தராகி இயேசு என் இரட்சகர் வர எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த தேகத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன். பேதுரு எழுதுற அந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரம். அவருக்கு தேகம்னு சொல்றாரு, இவர் கூடாரம்னு சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கூடாரத்துக்குள்ளேயே இருந்து இதே வாழ்க்கையை வாழ்ந்து இதே அரிசி மாவையும் தின்னுக்கிட்டு இதே மனைவியை அரைச்சி மிரட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டுலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கடைசி நாள் வரும், உங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை வரும். அருமையான தம்பி தங்கச்சி, இவர் சொல்றாரு, மனைவியே புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய. மனைவியே, கணவனே மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய. பார்த்தீங்களா, இன்னைக்கு எத்தனை பேர் புருஷனுக்கு சோறு கொடுக்குறாங்க, போட்டுட்டு சாப்பிடு, உன் கடமையை நீ செய், இல்லாவிட்டால் ஆகாரு கதி தான் ஆகிப்போர். இவ பாருங்க எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்யறான். தன்னுடைய கடமையை இன்னொருத்தி கையில கொடுக்குறா பார். நம்ம அப்படிதாங்க, ஏற்றி கொண்டாண்டு போற வழியில விட்டுட்டு போ, அதை அப்படியே ஏற்றிட்டே போயிடும் காலமெல்லாம். லேசினஸ், சோம்பேறித்தனம். தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் செய்யாதபடி யார்த்த தலையில கட்டி அடிக்கிறது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சுல்ல, அப்படியே அன்பு புளிச்சு போச்சு, அப்படியே விட்டுறது. அருமையான தம்பி, உன்னுடைய கடமையை நீ கரெக்டாக செய். எல்லா இடத்துலையும் கடமை உள்ளவனாயிரு, பொறுப்புள்ளவனாயிரு. ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் உனக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல நீ கரெக்டாக ஓடினேன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பான். இன்னும் நிறைய காரியங்களை பேச எனக்கு நேரம் பத்தல, ஆனாலும் நான் சொல்லுகிறேன். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. தேங்க்யூ, ரெடியா வைங்க தம்பி. ரோமர் 7:13 எல்லாம் தயவுசெய்து எடுங்க. இந்த வசனத்துக்காக எவ்வளோ நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். 13:7. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆகையால் யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ, ஹலோ, வரி செலுத்த வேண்டிய ஆளுக்கு என்ன செய்யணும்? வீட்டு வரி, காட்டு வரி, நிலத்து வரி, வண்டி இன்சூரன்ஸு, எதையுமே ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது. எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் குற்றமற்றவனாக இருக்கணும். ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்? குறை கண்டுபிடிக்க கூடாதவர்களாக இருக்கணும். நம்ம எதை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணுமோ அதை செலுத்தணும். நம்ம தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். நம்ம கவர்மெண்ட்டை வஞ்சிக்க கூடாது. யாருக்கு கடமையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை, இதில் ஒரு வார்த்தையை ஆழித்தரமாக சொல்லவா, அன்பை தவிர வேறு எதுலையும் நம்ம கடனாளியாக இருக்கக்கூடாது. கடனாளியாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. யார்ட்டையாவது பணம் வாங்கிக்கிட்டு நம்ம வாட்டில் நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருக்கக்கூடாது. விடியறதுக்குள்ளே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைக்கணும். ஒருவேளை நம்ம கடனாளியாய் மரித்தால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம கடனை செலுத்தி தீர்க்கணும்ல. அருமையான தம்பி தங்கச்சி பாருங்க, அழகா வேதம் சொல்லுது, அழகா சொல்றாரு, ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாது இருங்கள். இந்த கடனை குறித்து பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. இந்த கடமையை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? ஒவ்வொருத்தருக்கும் மேலே எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது தெரியுமா? கர்த்தர் அந்த கடமையை உங்கள்கிட்ட கேட்பாரு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னையா? ஏற்ற வீட்டில் இருக்கிறவனுக்கு சொன்னையா? உங்க கூட வேலை பார்க்குறவனுக்கு சொன்னையா? அது என்மேல் விழுந்த கடமை. பெருமை பாராட்ட ஒன்று கிடையாது. அழகா எழுதுறாரு 1 கொரிந்தியர் 9:16. எடுக்க நேரம் கிடையாது, நான் ஒரே ஒரு முறை வாசித்து காட்டுகிறேன். 9:16 வசனத்தை. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால், ஏசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் எனக்கு ஐயோம்பர். அது போல பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அது என் மேல விழுந்த கடமை. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள்,
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, சபைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, ஆவிக்குரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, ஊழியத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய். இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு காரியம். இன்னும் ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். இந்த வேதத்தில் யோபுவை பற்றி கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நல்லா கவனிக்கணும். படிச்சுட்டு மனப்பாட வசனம் தான், ஆனால் தேவனுக்கு பயந்தா பொல்லாப்புக்கு விலகணுமே. கர்த்தர் சொல்றாரே, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 8ஆவது வசனமும் ஒரே அதிகாரத்தில், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல ஒருவனும் இல்லை. அப்ப தேவனுக்கு பயப்படுதலினுடைய மீனிங் என்ன தெரியுமா? பொல்லாப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள், இச்சையான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தேவன் ஆலோசிக்கிற காரியங்களுக்கு விலகுகிறவன். யோசேப்பு பாருங்களே, ஒரு பொண்ணு முன்னாடி நிற்கிற அதிகாரி, அந்த வீட்டில் தான் அவன் இருக்கிற எஜமாட்டியோடைய மனைவி, பல நாட்கள் அவனை வற்புறுத்துகிறாள், துன்பப்படுத்துகிறாள், பின்தொடர்கிறாள், பாலியத்துக்குரிய வார்த்தைகளை பேசுகிறாள், இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறாள். ஆனால் அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்வது எப்படி? கேட்கிறேன், தேவனுக்கு விரோதமானது அல்லவா? அப்ப பாவம் தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு நீ பயந்தேனா பாவத்துக்கு நீ விலகுவ, பொல்லாப்புக்கு நீ விலகுவ, இச்சைகளுக்கு நீ விலகுவ, அசுத்தங்களுக்கு நீ விலகுவ, பாலியத்துக்குரிய எல்லா சுபாவங்களுக்கும் நீ உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவ. உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது, பொய் வராது, ஏமாற்றத்தை வராது, உன்னுடைய வார்த்தையில இரு நாக்குள்ள வார்த்தைகள் வராது. ஏனென்றால் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். வேதம் சொல்றது, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு மேல ஒரு முத்திரை இருக்கும். அவன் அநியாயத்துக்கு விலகினவன், பாவத்துக்கு விலகினவன், பாவத்துக்கு செத்தவன். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன அர்த்தம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம். அப்படின்னா பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தத்துக்கு நம்ம வாழ்கிறோம். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்கிறது, ஆதியாகம புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் யோசேப்பு தன் சகோதரத்தை சொல்றேன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவனப்பா, அதெல்லாம் எடுத்து பேச நேரம் இல்லை, நான் தேவனுக்கு பயப்படுறவன், நான் உங்களுக்கு ஒன்றும் துரோகம் பண்ண மாட்டேன், நீங்கள் வழியில் ஆகாரத்தை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி தன்னுடைய சகோதரத்தை சொல்றேன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 3ஆம் வசனம், 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனம், அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருந்துச்சான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருக்கு பலவிதமான நற்கிரியை இருந்துச்சு. அதுல ஒன்றை குறித்து ஏசாயா எழுதுறாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருந்துச்சான். எந்த இடத்துல போனாலும் தேவனுக்கு பயந்து பயந்து தான் அவர் வாழ்ந்தார். பிதா சொல்லாமல் ஒன்றை கூட அவர் செய்யல. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி ஒன்றையும் தாமாக விருப்பப்படி ஒண்ணுமே செய்ய மாட்டார். எந்த இடத்துலையும் பிதாவே உம்முடைய வேலை இன்னும் வரவில்லை. வேதம் சொல்லுது, பிதா சொன்னா நான் செய்கிறேன். மரியாள் சொல்றாங்க, அவர் சொல்றாரு, இன்னும் என் வேலை வரல, பிதா எனக்கு இன்னும் கமாண்ட் கொடுக்கல, பிதாவின் இடத்துலேருந்து எனக்கு தேவ சித்தம் வரல, அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த இடத்துல சொல்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல. பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட அந்த உபத்திரவத்தின் பாதையில கூட பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அருமையானவர்களே, பிலிப்பியர் 2:8 மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த இடத்துல கூட சிலுவையின் கடைசி நிமிஷம் வரை கூட அவர் தம்மை தாழ்த்தினார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.